அமெரிக்காவுடைய தளங்கள் யுஏக்கு ஒரு பெரும் சுமையாக மாறி இருக்கிறது. அது ஒன்றும் நம்மளோட சொத்து கிடையாது. எனவே அந்த தளங்களை கலைச்சு விடுறதுக்கான ஒரு நேரம் இது. இந்த நேரம் பார்த்து என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த யுஏல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை எல்லாம் நம்ம மொத்தமாக இல்லாமல் ஆக்கிரணும். அமெரிக்காவுடைய ராணுவ கப்பல்கள் மீது இன்றைக்கு ஈரான் தாறுமாறான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. லண்டன் பிபிசி உள்ளிட்ட பல ஊடகங்களும் இதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் மொசாதுக்கு உளவு வேலை பார்த்ததற்காக குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்ட 2 உளவாளிகள் இன்றைக்கு ஈரானிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுடைய தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்துகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருடைய போட்டோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருமே யுஏஇக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஈரானுக்காக வேலை பார்த்தவங்க. அத்தனை பேரையும் எங்களுடைய ஆட்கள் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. அந்த எங்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலோட எங்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது. ஆனால் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் பல அநியாயங்களை செய்து கொண்டிருக்க இதை பொறுத்துக் கொள்ள முடியாது. பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பிரதமர் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராகவே நிற்கிறார், அநியாயத்துக்கு எதிராகவே நிற்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தான் எதிர்வருகிற 48 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அமெரிக்காவுடைய கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கடற்கொள்ளையர்கள் செய்கிற வேலையை தான் அமெரிக்கா இதிலே செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எனவே நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையாளர்களை இஸ்லாமாபாத்துக்கு அனுப்ப மாட்டோம். நீங்க எங்க கப்பலை கடத்தி இருக்கிறீங்க, கடத்தி இருக்கும் போது நாங்க எப்படி அனுப்புறது? இங்கிலாந்தால் தடை விதிக்கப்பட்ட நீரோ என்கிற எண்ணெய் ஏற்றுமதி கப்பல் ஒன்று இன்றைக்கு ஹொர்முஸ் நீர்நிலையை தாண்டி பயணித்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு பாகிஸ்தான்ல ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா அது பாகிஸ்தான் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களை வச்சு சொல்றாரா, ஈரானும் பாகிஸ்தானும் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் அவருக்கு அறிய கிடைச்சதுனால இதை சொல்றாரா, அல்லது சும்மா அடிச்சு விடுறாராங்கிறதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தெரிய வரும். நேரடியாகவே ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு. இந்த தடவை அவர் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகும் அதை பல தடவை செஞ்சிட்டாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. நாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் திங்கட்கிழமை என்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த காட்சிகள் நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். இன்றைய தினம் ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய வெளிநாட்டு நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய பிரிவாக செயல்படுகிற குதுஸ் படை பிரிவினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கிற தலைவராக செயல்படுகிற கானி அவர்கள் ஈராக்குக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து ஈரானுடைய ஒரு முக்கியமான இராணுவ தளபதி வெளிநாடு ஒண்ணுக்கு போறதுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் பப்ளிக்ல அறிவிச்சுட்டு அவங்க போகல, அங்கதான் அவங்க இருக்கிறாங்க என்கிற தகவல்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அல் அரபியா உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறது. கானி அவர்கள் ஈராக்குக்கு போயிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை அவர் சந்திக்கிறார். அரசாங்கம் தொடர்பான பல பேச்சுவார்த்தைகள் அவர் ஈடுபடுகிறார். காரணம் என்னன்னு கேட்டால், ஈராக்ல எலெக்ஷன் வச்சுட்டாங்க. ஆனா இன்னும் அபிஷியலாக எலெக்ஷனுக்கு பிறகான ஒரு கவர்மெண்ட் பொறுப்பை ஏற்கவில்லை. அதுக்கான காரணம் அமெரிக்கா இன்னார்தான் ஆட்சிக்கு வரணும் என்ற ஒரு இழுவரியில இருக்குது. அதே நேரத்தில் ஈரான் சார்பாக இருக்கக்கூடியவர்களும் பலமாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கினுடைய அந்த ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறதுனால, புதிய அரசாங்கம் இன்னும் அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த பயணத்தில் அவர் அரசியல் மட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். அதே நேரம் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களுடைய தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்துகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எப்படி இஸ்ரேல் மொசாதை வச்சிருக்கிறாங்களோ வெளிநாடுகளை கண்காணிப்பதற்காக, அதே மாதிரி ஈரானும் குதுஸ் என்கிற படைப்பிரிவை வச்சிருக்கிறாங்க. அந்த படைப்பிரிவு தான் அந்த படைப்பிரிவினுடைய தலைவராகத்தான் கானி அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்கிற செய்தியை மேலதிகமாக நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் ஈரானோடு தொடர்பு வைத்திருந்த ஒரு குழுவை மொத்தமாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி புகைப்படங்களோட யுஏஇ ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. யுஏஇ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருடைய போட்டோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேருமே யுஏஇக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஈரானுக்காக வேலை பார்த்தவங்க. அத்தனை பேரையும் எங்களுடைய ஆட்கள் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. அந்த செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் ஸ்பெயினுடைய அதிபர் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். எதிர்வருகிற 48 மணி நேரங்களுக்குள்ளாக ஐரோப்பிய யூனியன் இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை இரவோடு
இந்த அவருடைய காலக்கெடு முடிவுக்கு வருகிறது. அவர் இஸ்ரேலை பற்றி சொல்லும் போது மிக தெளிவாகவே சொல்றாரு, எங்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலோட எங்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது, ஆனால் இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் பல அநியாயங்களை செய்து கொண்டிருக்க இதை பொறுத்து கொள்ள முடியாது. பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பிரதமர் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராகவே நிற்கிறார், அநியாயத்துக்கு எதிராகவே நிற்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தான் எதிர்வருகிற 48 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என்று அவர் செய்தி சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் யுஏயினுடைய பிரபல கல்வியலாளராக அறியப்படக்கூடிய அப்துல் ஹாலிக் அப்துல்லா என்கிற ஒருவர் ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்திகள் யுஏயினுடைய செய்தி ஊடகங்களில் மட்டுமில்ல, அல் ஜசீராவிலேயே ஒரு பிரதான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் யுஏயில் இருக்குது, கத்தர்ல, துபாயில, சவுதியில கிட்டத்தட்ட வெளிநாடு உறவு மன்றம் என்றொன்று இருக்கிறது. கவுன்சில் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன்ஸ் என்கிற அமைப்பினுடைய கூற்று பிரகாரம் மத்திய கிழக்கு முழுவதுமே அமெரிக்காவுக்கு குறைந்தது 19 இராணுவ தளங்கள் இருக்கிறது. எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா மிடில் ஈஸ்டுக்குள்ள 19 இராணுவ தளங்களை வச்சுக்கிட்டு அரபு நாட்டுக்காரன் தலையில மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கிறான் அர்த்தம். இந்த இராணுவ தளங்கள் தொடர்பாக பேசும்போது இந்த அப்துல் ஹாலிக் அப்துல்லா என்கிற கல்வியலாளர் யுஏயை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய தளங்கள் யுஏக்கு ஒரு பெரும் சுமையாக மாறி இருக்கிறது, அது ஒன்றும் நம்மளோட சொத்து கிடையாது, எனவே அந்த தளங்களை கலைச்சி விடுறதுக்கான ஒரு நேரம் இது. இந்த நேரம் பார்த்து என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த யுஏயில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை எல்லாம் நம்ம மொத்தமாக இல்லாமல் ஆக்கிடணும். அதுக்கான காரணம் என்ன, ஈரானோட சண்டை பிடிக்கல, நம்மளே ஈரானோட சண்டை பிடிச்சிட்டோம், அவங்க அனுப்பின ஏவுகணைகளை தடுத்துட்டோம், அவங்களுடைய எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோம். அப்படி இருக்கிற போது அமெரிக்காக்காரன் நமக்கு எதுக்கு, அவங்கள்ட்ட இருந்து மேம்பட்ட ஆயுதங்கள் கிடைக்குதா, காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க, அதை நம்ம பார்த்துக்கிறோமே தவிர இவங்களுடைய பேஸை நம்ம வச்சுக்கிட்டு எதுக்கு இருக்கணும். எனவே இதையெல்லாம் கலைச்சு விட்டுறணும் என்று சொல்லி இன்றைக்கு யுஏயினுடைய பிரபல கல்வியலாளர் பேசியிருக்கக்கூடிய செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய மொசாதுக்கு உளவு வேலை பார்த்ததற்காக குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்ட 2 உளவாளிகள் இன்றைக்கு ஈரானிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். முகமது மசூம் ஷாஹி என்கிற ஒருவன், அதே போன்ற ஹமீத் வாலிதி என்கிற ஒருவன், இந்த 2 பேரையுமே கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி விசாரணைகள் நடத்தப்பட்டு அதில் இவங்க உளவாளிகள் என்பது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதற்கு பிறகு இவர்கள் இருவருமே தூக்கிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். மொசாது நிறுவனத்தால் இவர்களுக்கு இணையதளம் மூலமாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வடக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய குர்துகள், நம்ம ஏற்கனவே இவங்களை பற்றி பேசியிருக்கிறோம் பல தடவை, இந்த குர்துகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மொசாது ஆட்களை இந்த 2 பேரும் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து குர்திஸ்தான் ஏரியாவில் பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர்கள் ஈரானுக்குள் மீண்டும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஈரானுக்குள்ள ஆட்சி கவிழ்ப்புக்கான வேலைகளை பார்ப்பது, மக்களை போராட்டத்துக்கு தூண்டுவது, அதற்கான ஆட்களை சேர்ப்பது, அவர்களிடத்தில் ஆயுதங்களை கொடுப்பது, இந்த மாதிரியான வேலைகளுக்காக இவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வெடிகுண்டுகளை உருவாக்குவது, அதை ஆப்ரேட் பண்றது எப்படி, இந்த பயிற்சிகள் எல்லாம் கூட இவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முழுவதுமாக இவர்கள் இஸ்ரேலுடைய அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள், செயல்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான ஊதியம், சம்பளம் எல்லாம் கிரிப்டோ கரன்சி வழியாக, இணையதள வழியாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்டுபிடிச்சு தட்டி தூக்கி தான் 2 பேரையுமே தூக்கில தொங்க விட்டுருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் தூக்கிலே தொங்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கப்பல், அமெரிக்காவினுடைய படைகள் யுஎஸ்எஸ் ட்ரிபோலியில இருந்து ஹெலிகாப்டர்ல பறந்து போய் தான் தௌஸ்கா என்கிற கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த வீடியோக்களையும் அவங்க வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த கப்பலை பொறுத்தவரை இது ஈரானுடைய கொடியில பயணிக்கக்கூடிய ஒரு கப்பலாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை விட கொஞ்சம் தான் சிறுசு. அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் இருக்குதா இல்லையா, யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கப்பல், அதாவது கடல்ல மிதக்கும் நகரம்னு சொல்லுவாங்க, அந்த அளவு பிரம்மாண்டமான கப்பலை விட கொஞ்சம் சிறிய கப்பல். அப்படின்னா எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கப்பலாக இந்த கப்பலும் இருந்திருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. ஒரு பாரிய சரக்கு கப்பலாக இந்த கப்பல் இருக்கிறது. இதே நேரத்தில் தௌஸ்காங்கிற கப்பல் என்ன ஏற்றிக்கிட்டு போனாங்கிற தகவல்கள் அதில் வெளியாகவில்லை. அதுக்குள்ள என்ன சரக்கு இருந்தது, அந்த மாதிரியான தகவல்களை அமெரிக்காவோ அல்லது அமெரிக்காவினுடைய அதிபரோ யாருமே வெளியிடலை. இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், திங்கட்கிழமை அதிகாலையிலேயே தௌஸ்கா என்கிற எங்களுடைய கப்பல் இன்றைக்கு அமெரிக்காவுடைய கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க.
கடற்கொள்ளையர்கள் செய்கிற வேலையை தான் அமெரிக்கா இதிலே செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எனவே நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையாளர்களை இஸ்லாமாபாத்துக்கு அனுப்ப மாட்டோம், நீங்க எங்க கப்பலை கடத்தி இருக்கும்போது நாங்க எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே இடத்துல ஓமான் வளைகுடாவில் நின்று கொண்டிருந்த அமெரிக்காவுடைய ராணுவ கப்பல்கள் மீது இன்றைக்கு ஈரான் தாறுமாறான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. லண்டன் பிபிசி உள்ளிட்ட பல ஊடகங்களும் இதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய அரசாங்கத்தோடு தொடர்புடைய மிக முக்கியமான செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ட்ரோன் தாக்குதல்களால உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள் மீது இன்றைக்கு பதிலடி தாக்குதலாக ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறார்கள். ஓமான் வளைகுடாவில் நின்ற ராணுவ கப்பல்கள் மீதுதான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. எனவே இந்த யுத்த நிறுத்தத்தை மீறிய ஒரு செயலாக அமெரிக்கா செய்ததற்கு பதிலடியாக ஈரானும் இந்த செயலை செய்திருக்கிறார். அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகளை தாண்டி அவர் மேலதிகமாக சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு பாகிஸ்தான்ல ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அது பாகிஸ்தான் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களை வச்சு சொல்றாரா, ஈரானும் பாகிஸ்தானும் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் அவருக்கு அறிய கிடைச்சதுனால இதை சொல்றாரா, அல்லது சும்மா அடிச்சு விடுறாராங்கிறதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். என்ன நடக்கும் என்பதை பேச்சுவார்த்தையினுடைய முடிவுல தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படியான ஒரு நிலையில பேச்சுவார்த்தைக்கான தங்களுடைய குழு பயணிக்காது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆனால் இஸ்லாமாபாத்தில் பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பேச்சுவார்த்தைக்கான எல்லா தயாரிப்புகளையும் இஸ்லாமாபாத் செய்து, ஏன்னா கடைசி நேரத்தில் கூட ஈரான் கடந்த பேச்சுவார்த்தைக்கு வந்த மாதிரி இறங்கிடலாம் என்கிற நம்பிக்கையில அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் கிட்டத்தட்ட எந்த கப்பல்களுமே ஹொர்முஸ் ஜலசந்தியை தாண்டி பயணிக்கவில்லை. இன்றைய ஆரம்ப நேரங்களில் மட்டும் 3 கப்பல்கள் பயணித்திருக்கிறது என்கிற கேப்லர் தரத்தினுடைய கண்காணிப்பு தரவுகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. இங்கிலாந்தால் தடை விதிக்கப்பட்ட நீரோ என்கிற எண்ணெய் ஏற்றுமதி கப்பல் ஒன்று இன்றைக்கு ஹொர்முஸ் நீர்நிலையை தாண்டி பயணித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு ரசாயன கப்பலும் திரவமாக்கப்பட்ட எரிவாயுவை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு பெரிய டேங்கர், மொத்தமாக 3 கப்பல்கள் மாத்திரமே இதுல பயணித்திருக்கிறது. அதுவும் அந்த ஆரம்ப நேரத்தில். அதுக்கு பிறகு இந்த 24 ஹவர்ஸுக்குள்ள எந்த கப்பல்களுமே பயணிக்கவில்லை. ஏன்னா ஒரு பக்கம் ஹொர்முஸை முழுவதுமாக பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஈரான், மறுபக்கமாக ஹொர்முஸுக்குள்ள ஈரானுடைய கப்பல்களை நாங்கள் போறதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அமெரிக்காவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனவே யாருக்கும் பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற போதுதான் நேற்றைய தினம் திடீரென அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஈரானுடைய ஒரு முக்கியமான கப்பல் தௌஸ்கா என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல், இந்த கப்பலை கைப்பற்றி இருந்தார்கள். அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜையும் இன்றைக்கு அமெரிக்காவுடைய சன்காம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நம்ம பார்க்கும்போது அவருடைய ஹெலிகாப்டர்ல, ராணுவ ஹெலிகாப்டர்ல மெரைன் படை போய் அந்த குறித்த கப்பலில் இறங்குறாங்க. இறங்கி அங்கிருக்கக்கூடிய கப்பல் கட்டுப்பாட்டு அறையை கண்ட்ரோல் பண்ணி கப்பல் அவங்க கைப்பற்றக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கப்பலை பொறுத்தவரை இது ஒரு மிலிட்ரி கப்பல் கிடையாது, அதை புரிஞ்சுக்கிறீங்க, ராணுவ கப்பல் கிடையாது. இது அவர்களுக்கு தேவையான சரக்குகளை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு கப்பல். ஆனால் சரக்கு கப்பலை இன்றைக்கு முதல் தடவையாக இந்த பிளாக் நடந்து இவ்வளவு நாளாக அமெரிக்கா அதிபர் அது பண்ணோம் இது பண்ணோம்னு சொன்னார், அதெல்லாம் கொஞ்சம் பொய்ங்கிறது நமக்கு தெரியும். முதல் தடவையாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஈரானுடைய ஒரு கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதுதான் இந்த இவ்வளவு காலகட்டத்தில் 40 நாள் யுத்தம், அதுக்கு பிறகு ஹொர்முஸை மூட போறோம்னு அமெரிக்கா சொன்னது, இந்த காலகட்டத்துக்குள்ள அமெரிக்கா ஒரு கப்பலை கைப்பற்றியது என்பது இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. இதுதான் கடைசியான முடிவான்னு சொன்னா அப்படி நாம் முடிவெடுத்த முடியாது. கடந்த பேச்சுவார்த்தையின் போதும் இப்படியான ஒரு இழுபறி நிலை இருந்தது. ஆனா இறுதி நேரத்தில் ஈரானுடைய பேச்சுவார்த்தையாளர்கள் குழு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இறங்கிட்டாங்க. அதே மாதிரி இதுல நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். அதே நேரம் இன்றைக்கு இது தொடர்பாக தன்னுடைய சோசியல் ட்ரூத் என்கிற ஊடக தளத்தில் கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் என்ன சொல்றாருன்னா, இன்றைய ஈரானுடைய பேச்சுவார்த்தைக்காக எங்களுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையிலான குழு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் இடத்து ஒரு வெற்றிகரமான முடிவுகள் ஏற்படுமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஈரானுடைய தலைவர்களை நேரடியாகவே நான் சந்திப்பேன் என்கிற சமிக்ஞைகளையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த கருத்தை பொறுத்தவரையில இதை ட்ரம்ப் செய்ய மாட்டாரு,
அப்படின்னெல்லாம் நம்ம உடனே முடிவெடுத்துட முடியாது. ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் இந்த மாதிரி விஷயங்களை இன்ட்ரெஸ்டாக செய்யக்கூடிய ஒருவர். ஏற்கனவே அவர் பதவியில் இருக்கும்போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நெருங்கிய ஒரு நிலை, சூடான ஒரு நிலை இருந்து கொண்டே இருந்தது. ரொம்ப தொலைவாக அவர்களுடைய தொடர்புகள் இருந்து கொண்டிருந்தது. சண்டைகளை மூண்டு விடுமோ என்கிற அளவுக்கு நிலைமை இருந்தபோது நேரடியாகவே ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டார். இந்த தடவை அவர் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகும் அதை பல தடவை செஞ்சுட்டாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவர் சந்திக்க மாட்டாருன்னு நினைப்போமோ அப்படியான ஆக்களை எல்லாம் அவர் சந்திச்சிருவாரு. குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனியை பல தடவைகள் அவர் சந்திப்பதற்கான முயற்சிகள் செய்த போதும் அவரால் சந்திக்க முடியவில்லை. காரணம், காமனி அவரை சந்திப்பதற்கு விரும்பவில்லை. அதை தாண்டி நார்த் கொரியாவினுடைய அதிபரை நேரடியாக சந்தித்த அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான அதிபராக தற்போதைய அதிபர் ட்ரம்ப் இருக்கிறாருங்கிறதுலாம் நமக்கு தெரியும். எனவே இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் ட்ரம்ப் பண்ணுவார், அதுல மாற்று கருத்தில் அதை சொல்லியிருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு திருப்பு முனை ஏற்படுமாக இருந்தால் ஈரானுடைய அதிகாரிகளை, தலைவர்களை, அரசியல் கட்டமைப்பில் இருக்கக்கூடியவங்களை நான் நேரடியாகவே சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பங்கேற்றிருந்தார். உலகம் முழுவதும் அது ஒரு ஆதரவு தளத்தையும் உருவாக்கி இருந்தது. காரணம் என்னன்னா, ஜேடி வான்ஸ் ஒரு அரசியல்வாதி. அவர் அரசியல் ரீதியாக இதை அணுகக்கூடும், பிடிவாதமாக அதிகாரிகளை போன்று அவர் இருக்க மாட்டார் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள மாட்டார். காரணம், பாகிஸ்தான்ல செக்யூரிட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை பற்றியெல்லாம் நேற்றைய நம்முடைய வீடியோவில் சொல்லி இருக்கிறோம். ஆனால் திடீரென இன்றைக்கு ஈரானுடைய பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தானுக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸினுடைய தலைமையில் அதே குழு பயணித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தானை நோக்கி என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கிட்டத்தட்ட 6 இராணுவ விமானங்கள், பாரிய விமானங்கள் தரையிறங்கி மீண்டும் பயணித்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய துணை அதிபர் வர்றாரு பாகிஸ்தானுக்கு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு. பாதுகாப்புகளை பலப்படுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள், ஃபோர்சஸ், செக்யூரிட்டி சார்ந்த எல்லா ஐட்டங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதற்காக பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் விமான நிலையத்தில் இந்த 6 பாரிய விமானங்கள் இறங்கி இருக்கிறது. விமானங்கள் மீண்டும் போயிடுச்சு, அந்த தளவாடங்களை கொண்டு இறக்கிட்டு போயிருக்கிறாங்க என்கிற நிலையில பாகிஸ்தான்ல 20,000 படைப்பிரிவுகள், இராணுவத்தினர் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 192வது நாட்களை நாம் கடக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வந்தது. ஈரான்ல 3000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்படுகிற அளவுக்கு இந்த தாக்குதல்கள் உக்கிரம் பெற்றிருந்தது. அதே போன்று லெபனான்லையும் 3000க்கும் மேற்பட்ட அப்பாவிகளை கொன்று குவித்த ஒரு யுத்தமாக இந்த யுத்தம் மாறியிருந்தது. ஆல்ரெடி காசாவில் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் அனாதரவாக்கப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்டிருந்த நிலையில, முழு நாடுமே சுடுகாடாக மாற்றப்பட்டிருந்த நிலையில தான் இப்பொழுது மீண்டும் இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மேல உச்சமாக நடத்தி இருந்தார்கள். திடீரென ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படாமலேயே தற்காலிக யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த யுத்த நிறுத்தத்தின் பாணியாக அதை மாற்றி யுத்த நிறுத்தமாக, நிரந்தர யுத்த நிறுத்தமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து பாகிஸ்தானால் முன்னெடுக்கப்பட்டு வருவது நமக்கெல்லாம் தெரியும். இந்த நிலையில 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் திங்கட்கிழமை இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த காட்சிகள் நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். திறந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்க வேண்டும், ஈரான் வருமா வராதா என்கிற கேள்விகள் எல்லாம் தொடரக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், மத்திய கிழக்கு முழுவதுமான ஆக்கிரமிப்பு யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், அதே நேரம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் நாம் குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கைகளோடு இந்த பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பான மேலதிக செய்திகள் வெளிவருகிற போது உடனுக்குடன் அதை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து